எக்ஸாம்பிள் 5.3. ஸோ இந்த பார் கிராஃபை நம்ம படிச்சு இது கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? முதல்ல பார் கிராஃபை என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கணும். பாருங்க, இது வந்து ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ். இது பெர்பெண்டிகுலரா வரைஞ்சிடணும். இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1 யூனிட் இஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஒரு யூனிட்னா என்னது? ஜீரோல இருந்து பாருங்க, இது இங்க ஜீரோல இருந்து 2 வரைக்கும் இருக்குல்ல. திஸ் இஸ் 1 யூனிட். 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 2 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 2, 4, 6, 8 நமக்கு இந்த பார் கிராஃபை ஸ்கேல் வச்சு எழுதியிருக்காங்க. சரியா? நம்ம இதை 1, 2, 3, 4, 5ன்னு போடலாம். 5, 10, 15ன்னு போடலாம். ஸோ இங்க ஸ்கேல் இஸ் என்னது? 1 யூனிட் இஸ் 2 ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார் கிராஃப்ல நம்ம என்ன பண்ணலாம்? எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம முதல்ல இது பண்ணிக்கணும். கண்டிப்பா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்கேல் யூஸ் பண்ணி பாருங்க, இங்க கரெக்டா இங்க வச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு கோடு கிளிக்கிறோம். சரியா? சோ இதுக்கு இங்க கரெக்டா ஒரு கோடு கிளிக்கும் போது இங்க ஒண்ணு, நெக்ஸ்ட் சாரி 1ல வைக்க கூடாது, 0ல வைக்கணும். இங்க கரெக்டா ஒரு கோடு கிளிக்கிறோம். நெக்ஸ்ட் இது வச்சு இந்த இடத்துல கரெக்டா ஒரு கோடு கிளிக்கிறோம். ஸ்கேல் யூஸ் பண்ணணும். அப்புறம் இதை வச்சுட்டு கரெக்டா இங்க ஒரு கோடு கிளிக்கிறோம். அப்புறம் இதை வச்சுட்டு கரெக்டா இங்க ஒண்ணு கிளிக்கிறோம். அப்புறம் இங்க ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம ஒன்னொன்னா நம்மளுடைய இதுக்காக நம்ம எழுதிக்கலாம். இப்போ ரீடிங்ஸ் காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 யூனிட் இஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸா? அப்போ 2, 4. இப்போ இங்க நடுவுல வந்திருக்கு. அப்போ ரீடிங் காமிக்ஸ் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். சால்விங் பசில்ஸ் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? இங்க இருக்கு. 6க்கும் 8க்கும் நடுவுல இருக்கு. அப்போ 7 ஸ்டூடெண்ட்ஸ் சால்விங் பசில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரீடிங் நாவல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா 6ல இருக்கு. அப்போ 6 பீப்புள் ரீடிங் நாவல்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீடிங் ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா இங்க 8க்கு கரெக்டா கோயின்சைட் ஆகுது. இப்போ இங்க 8 பீப்புள். நெக்ஸ்ட் ஸ்டடிங் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 4 பீப்புள் பண்றாங்க. சரியா? இதுதான் இந்த பார் கிராஃபை இன்டர்பிரட் பண்ணணும். நம்ம இது 1, 2, 3ன்னு போட்டுறக்கூடாது. இங்க என்ன ஸ்கேல் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். சரியா? இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாமா? which activity is followed by maximum number of students? maximum number of students பாருங்க 8 தானே இதுல maximum. அப்போ which activity அப்படின்னு பாத்தீங்கன்னா reading stories. Reading stories is followed by maximum number of people. How many students in all spend their time in solving puzzles? Solving puzzle பாத்தீங்கன்னா 7 students. எத்தனை பேரு? 7 students solving puzzle. The total number of students who follow either reading stories or reading the subjects. இப்போ ரீடிங் ஸ்டோரிஸ் வந்து 8 பேரு. ரீடிங் சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ? 4 people. So 8 plus 4, total number of students is 12 students. The activity followed by minimum number of students. Minimum number யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடிங் சப்ஜெக்ட் தான் வந்து கம்மி பேர் ஃபாலோ பண்றாங்க. Studying subject. Next, number of students who took part in reading comics. Reading comics எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 students. ஓகேவா? இது நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ இதுல நம்ம திங்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன நம்ம தப்பு பண்ணுவோம் இதுல அப்படின்னு சொல்லிட்டு, the width of each bar is same அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா வித்னா என்னது? பாருங்க, இங்க இருக்கும் இங்கேயும் ஒரு வித் இருக்குல்ல. பாருங்க, இப்போ ஒரு பாரோட வித் வந்து ஒரு பாரோட வித் வந்து இவ்வளோ இப்படி சின்னதா போட்டுட்டு அப்புறமா இன்னொரு பாரோட வித் வந்து இப்படி பெருசா போடக்கூடாது. திஸ் இஸ் ராங். சரியா? இந்த மாதிரி போடுறது தப்பு. ஏன்னா திஸ் வித் ரெப்ரசன்ஸ் இந்த இதுவும் ஒரு ஸ்கேல் தான். சரியா? இதுவும் வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்கேல் தான். ஈக்குவல் வித் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு என்ன ஆயிடும்? இதுவும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் வித்தா இருந்தாதான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஒன்னு பெருசு ஒன்னு சின்னதா இருந்ததுன்னா அது நம்பர் ஆஃப் பல்கி, அதை நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ இந்த ஸ்கேல் வந்து மாறுபடும்.
The space between any two bars are also same அப்படின்னு இங்க எங்க பாத்தீங்க இது என்ன பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார் கேப் வரையும்போது தெரியும். ஸோ இதுக்கும் இதுக்கும் நீங்க 1 யூனிட் ஆர் 2 யூனிட் டிஃபரன்ஸ் குடுத்திருந்தீங்க. 2 யூனிட் டிஃபரன்ஸ் இதுக்கும் இதுக்கும் குடுத்திருந்தீங்கன்னா, இதுக்கும் இதுக்கும் 2 யூனிட்ஸ் தான் குடுத்திருந்திருக்கணும். சரியா? இப்போ ஒண்ணு வந்து இப்படி வரைஞ்சிட்டு, இன்னொன்னு வந்து பக்கத்திலே கிட்டே இப்படி வரைஞ்சிட்டு, இன்னொன்னு வந்து தூரமா இப்படி வரையக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பார் கிராஃப்ல பண்ணக்கூடிய தப்பு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரியும் டிஃபரண்ட் வித்தும் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஸ்கேல்ன்னு வரும்போது 1 யூனிட் இந்த பக்கம் 2 ஸ்டூடண்ட்ஸ்னா இதோட வித்தும் சேமா இருக்கணும். இதோட வித்தும் சேமா இருக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? நெக்ஸ்ட் திங்க் என்ன குடுத்திருக்காங்க? கேன் யூ யூஸ் 1 யூனிட் இஸ் 1 ஸ்டூடண்ட்? யூஸ் பண்ணலாம். ஸோ 1 யூனிட் நம்ம ஸ்கேல் அப்படின்றது இட் இஸ் அக்கார்டிங் டு அவர் பிரிஃபரன்ஸ். ஸோ 1 யூனிட்னா என்னது? நம்ம இங்க 1, 2, 3, 4, 5, 6ன்னு போகும். அப்ப என்ன ஆகும்? பார் கிராஃப் கொஞ்சம் பெருசாகும். So we can use it. Clear? Scale வந்து scale will be according to our wish. Scale வந்து according. According to our wish. So we can use it. அப்போ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார் கிராஃப் பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கும். சரியா?